திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு என்ன? காயத்ரி, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு பரவலாக லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போல்தான் நாளைய தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்கும். அடுத்த 3 தினங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழை இருக்கும். மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெயிலை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல வெயில் காலத்தில் அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெயில் இருக்காது. 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகத்தான் வெயிலினுடைய அளவு பதிவாகும் என்ற ஒரு பதிவையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை வழங்கியமைக்காக.